குட் மார்னிங். இன்றைக்கி எஜுகேஷ்னல் சைக்காலஜி யூனிட் 1 உடைய பயிற்சி வினாக்கள் பார்க்க போகிறோம். குழந்தைகளின் வளர்ச்சியை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? முதல் கேள்வி. இதுக்கு ஆன்சர், குழந்தைகளின் வளர்ச்சி அவர்களின் சமூக சூழலால் பாதிக்கப்படுகிறது. ஒரு குழந்தை ஓடுவதற்கும் குதிப்பதற்கும் கற்றுக்கொள்கிறது. இது எந்த வளர்ச்சி கொள்கையை விளக்குகிறது? வளர்ச்சி கணிக்கக்கூடிய ஒரு செயல்முறையை பின்பற்றுகிறது. குழந்தை வளர்ச்சி பின்வரும் எந்த களமாக பிரிக்கப்பட்டுள்ளது? உடல், அறிவாற்றல், மோட்டார் மற்றும் சமூக. குழந்தைகளின் சூழலில் வளர்ச்சி அடங்கும். இதெல்லாம் அடங்கும்: தரமான மற்றும் அளவு மாற்றங்கள். கீழ்க்கண்டவற்றுள் வளர்ச்சி பற்றிய சரியான கூற்று. வளர்ச்சி ஒரு மாற்றத்தக்கது. குழந்தைகளின் வளர்ச்சியின் விளைவு பரம்பரை மற்றும் சூழலுக்கு இடையேயான தொடர்பு ஆகும். அடுத்த கொஸ்டின். பின்வருவனவற்றில் எது வளர்ச்சியின் கொள்கை அல்ல? வளர்ச்சியானது ஒற்றை கதியில் நிகழ்வது மற்றும் ஒரே பரிமாணத்தில் இல்லை. தனிப்பட்ட குழந்தையின் வளர்ச்சி ஓரளவு கணிக்க முடியும், ஆனால் எல்லா குழந்தைகளும் வெவ்வேறு விதங்களில் வளர்கின்றன. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? வளர்ச்சி என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. ஒரு தனிநபரின் வளர்ச்சியின் செயல்முறையை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? அது வளர்ச்சியின் செயல்பாட்டில் கலாச்சார பன்முகத்தன்மை உள்ளது. அடுத்த கொஸ்டின். கூற்று 1. ரூமி 18 மாதங்களில் 2 வார்த்தை உச்சரிப்புகளை செய்ய முடியும். பூஜா 24 மாதங்களில் அவ்வாறு செய்தார். எனவே பூஜா நிச்சயமாக வளர்ச்சி தாமதமாகும். காரணம், குழந்தைகளுக்கான நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைவதற்கான சரியான வயதை வளர்ச்சி மைல்கற்கள் துல்லியமாக கணிக்கின்றன. ஆன்சர் ஏ மற்றும் டி ஆன்சர். கூற்று ஏ மற்றும் கூற்று அதுக்குரிய காரணம் ஆர் இரண்டும் தவறானவை. பதிமூணாவது கொஸ்டின். கூற்று 1. ஒரு குழந்தையின் வளர்ச்சி விகிதத்தை அதே வயதுடைய மற்ற குழந்தைகளுடன் ஒப்பிட்டு துல்லியமாக அளவிட முடியும். இது 1வது கூற்று. அதுக்குரிய காரணம் என்ன சொல்கிறாங்க? குழந்தைகளின் வளர்ச்சி பாங்கு மற்றும் விகிதம் ஆகிய இரண்டும் ஒரே மாதிரியானவை, அனைத்து கலாச்சாரங்களுக்கும் பொதுவானவை ஆகும். இதுக்கு சரியான ஆன்சர் ஏ மற்றும் பி இரண்டும் தவறானது. வளர்ச்சி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல, தவறானது? வளர்ச்சி விகிதம் சீரானது மற்றும் உலகளாவியதுன்றது தவறான கூற்று. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல? வளர்ச்சி மரபு தொடர்ச்சியால் மட்டுமே பாதிக்கப்படுகிறது. வளர்ச்சி மாற்றங்கள் என்பது பரம்பரை காரணிகள் மற்றும் சுற்றுச்சூழலின் தாக்கங்கள் ஆகியவற்றின் இடைச்செருகல் ஆகும். வளர்ச்சி மரபணு அமைப்பு, உடல் சூழல், சமூக கலாச்சார காரணிகளை சார்ந்தது. குழந்தைகளின் வளர்ச்சி பொது முதல் குறிப்பிட்ட வரை தொடர்கிறது. வளர்ச்சி மாற்றங்கள் இதன் விளைவாகும். மரபணு மற்றும் சுற்றுச்சூழல் சூழ்நிலைகளின் தனித்துவமான கலவை. நெக்ஸ்ட் கொஸ்டின். வளர்ச்சியின் பல்வேறு நிலைகளில் வெவ்வேறு உடல் உறுப்புகள் வெவ்வேறு விகிதங்களில் உருவாகின்றன என்பதில் பின்வரும் கொள்கைகளில் எது பரிந்துரைக்கிறது? வளர்ச்சியின் திசையானது ப்ராக்சிமோடிஸ்டல் மற்றும் செபலோகார்டல் ஆகும். தற்கால கண்ணோட்டத்தின்படி குழந்தை வளர்ச்சி போக்கானது குழந்தைகள் வெவ்வேறு சூழல்களில் வளர்வதால் பல்வேறு திசைகளில் நிகழ்கிறது. வளர்ச்சியின் நிலைகளின் சூழலில் முதல் 6 ஆண்டுகள் வரையிலான நிலை என்ன என்று அழைக்கப்படுகிறது? ஆரம்பகால குழந்தை பருவம். நடு குழந்தை பருவம் என்பது 6 முதல் 11 ஆண்டுகள் ஆகும். நம்பிக்கை, விளையாட்டு குழந்தைகளின் உளவியல் வளர்ச்சியில் மிகவும் பயனுள்ளதாக அமையும் பருவம் ஆரம்ப குழந்தை பருவம்.
கீழ்க்கண்டவற்றுள் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான நுண்ணிய திறனுக்கான எடுத்துக்காட்டு ஒரு நூலில் மணிகளை இடுதல். பின்வருவனவற்றுள் நுண்ணிய புலனியக்க மோட்டார் திறன்களைப் பயன்படுத்தும் எடுத்துக்காட்டு ஓடுதல். பின்வருவனவற்றுள் பரவலான புலனியக்க மோட்டார் திறனைப் பயன்படுத்தும் எடுத்துக்காட்டு ஒரு காலில் சமநிலைப்படுத்துதல். குழந்தைகளிடையே மொழி வளர்ச்சியை பாதிப்பது மரபியல் மற்றும் சுற்றுச்சூழல். புலனியக்கம் மற்றும் அறிவாற்றல் வளர்ச்சி நிகழ்வது வாழ்நாள் முழுவதும். குழந்தை வளர்ச்சியில் பரம்பரை மற்றும் சுற்றுச்சூழலின் பங்கு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? பரம்பரை மற்றும் சுற்றுச்சூழலின் ஒப்பீட்டு விளைவு வளர்ச்சியின் வெவ்வேறு பகுதிகளில் மாறுபடும். குழந்தைகளில் எந்த குழந்தை ஆரம்ப குழந்தை பருவத்தில் இருக்கும் விதிகளின் அர்த்தத்தை பற்றிய புரிதலை வளர்த்து கொண்ட நியாயப்படுத்த முடிந்த குழந்தை. 2 முதல் 6 வருடங்கள் வரையிலான காலம் ஆரம்ப குழந்தை பருவம் என்று அழைக்கப்படுகிறது. கண்கள் மற்றும் முடியின் நிறத்தின் இயல்புகள் பண்புகள் மரபுத் தொடர்ச்சி. முன்னரே தீர்மானிக்கப்பட்ட மரபணு மாற்றங்கள் வெளிப்படும் செயல்முறை முதிர்ச்சி என்று அழைக்கப்படும். குழந்தைகளின் உடல் வளர்ச்சியில் ஏற்படும் தாமதம் முற்றிலும் அவர்களின் மரபியல் உருவாக்கம் காரணமாக இருக்கலாம். இதற்குரிய காரணம் குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கு பரம்பரை காரணிகள் மட்டுமே பொறுப்பு. இதில் எது சரி தவறுனா இரண்டுமே தவறானது. ஆன்சர். 37வது கொஸ்டின். வளர்ப்பு என்பது ஒரு குழந்தையின் வளர்ச்சியின் போது அவரது அனுபவத்தை பாதிக்கும் உடல் மற்றும் சமூக உலகின் சிக்கலான சக்திகளை குறிக்கிறது. கீழ்க்கண்டவற்றில் எந்த கொள்கை வளர்ச்சி தலை முதல் பாதம் வரை நோக்கிய திசையில் செல்கிறது என்று கூறுகிறது? செஃபலோகாடல் கொள்கை. புலனியக்க வளர்ச்சி உடலின் மையத்திலிருந்து முனைகளை நோக்கி செல்கிறது என்று எந்த வளர்ச்சி கொள்கை கூறுகிறது? பிராக்சிமோடிஸ்டல். பின்வரும் எந்த வளர்ச்சி கொள்கையானது குழந்தையின் கைகளின் தசை கட்டுப்பாட்டை விரல்களை காட்டிலும் ஒப்பீட்டளவில் முன்னதாகவே பெறுவதை முன்மொழிகிறது? பிராக்சிமோடிஸ்டல் கொள்கை. ஒரு குழந்தை பென்சிலை பிடித்து எழுதுவதற்கு முன் பந்தை வீசலாம். இந்த நிலைமை எந்த வளர்ச்சி கொள்கையை விளக்குகிறது? பிராக்சிமோடிஸ்டல் கொள்கை. சனா தனது சட்டையை பேனா அல்லது பட்டனை பிடிக்கும் முன் கண்ணாடி மற்றும் பாட்டிலை பிடிக்க கற்றுக்கொண்டாள். இந்த உதாரணம் குறிப்பிடுவது வளர்ச்சி திசையானது பிராக்சிமோடிஸ்டல் ஆகும். செஃபலோகாடல் கொள்கை எந்த கோளத்தில் பொருந்தும்? புலனியக்க வளர்ச்சி. ஒரு குழந்தை கால்பந்து விளையாடுவதற்கு முன் குதிக்க கற்றுக்கொள்கிறது. வளர்ச்சியின் எந்த முக்கியத்துவத்தை இது விளக்குகிறது? பிராக்சிமோடிஸ்டல்.